எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். இது உங்கள் சிவதனி அகாடமி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடம் இந்திய அரசியலமைப்பு அறிமுகம். மிக முக்கியமான ஒரு பாடம். 10th ஸ்டாண்டர்ட்ல முதல் லெசன் இதுதான். இதுல இருந்து கேள்விகள் வந்து குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2, குரூப் 4, சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் இந்த எக்ஸாம்ஸ்ல தவிர்க்கவே முடியாத ஒரு பாடம். அதை நம்ம தெளிவா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தகவலையும் நம்ம கூடுதல் தகவல்களோட நம்ம விளக்க போறோம். சரிங்களா? நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நினைச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அறிமுகம். இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது, இருக்கக்கூடிய சாராம்சங்கள் என்னென்ன, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஒரு நாட்டினுடைய நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கையை சார்ந்து உள்ளது என்பதை வெளிப்படுத்துறதா என்னது அரசியல் அமைப்பு. அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தின் அச்சாணி, கேள்வி கேட்பாங்க, ஒரு நாட்டின் முன்னேற்றத்தின் அச்சாணியாக செயல்படுவது எது? இப்ப நம்ம அப்படியே பார்க்க போறோம். ஸ்கூல் புக்ல இருக்கிறது அப்படியே பார்க்க போறோம். அதை எப்படி கேள்வியா கேட்பாங்க அப்படின்றது நம்ம தெளிவா பார்த்துறோம். ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக விளங்குறதுன்னு கேட்டாங்கன்னா அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷனா. சரிங்களா? அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு என்ற கொள்கை. இதுதான் தரமான கேள்வி. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதல்ல எந்த நாட்டுல தோன்றியது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கையானது முதல்ல எங்க தோன்றுதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இது கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? இது தரமான ஒரு வினா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா அரசியலமைப்புன்றது அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல தோன்றுது. ஜனநாயகம் என்பதுதான் கிரேக்கத்துல தோன்றுது. அதை கூட நமக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்கலாம். அரசியலமைப்பு என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையானது முதல்ல எங்க தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல தோன்றியது. இதுதான் கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பினுடைய அவசியம் என்ன? சரிங்களா? அரசியலமைப்பின் அவசியம், அனைத்து மக்களாட்சி நாடுகளும் ஒவ்வொரு மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்துக் கொள்வதற்கு ஒரு அரசியலமைப்பு தேவை. அதன்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தி அதன்படிதான் அந்த நாடு நடக்கும். சரிங்களா? ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில அந்த நாட்டினுடைய சில அடிப்படை கொள்கைகளை தகவமைத்து அரசியலமைப்பு சட்டத்தை என்ன பண்ணுவாங்க? வகுத்துக் கொள்வாங்க. நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கும். நம்ம வந்து ஒரு சமூகத்துல எப்படி வாழணும் அப்படின்றதுக்கான அடிப்படை தன்மையை அந்தந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு வழிகாட்டும். அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாக்கப்படுது, அதான் நமக்கு இந்த பாடமே. அதாவது 1946ஆம் ஆண்டு, அதாவது இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருது. அதாவது 2ஆம் உலகப் போர் 1939 தொடங்கி 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வருது. 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்த உடனே பிரிட்டன்ல நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு கூடியவங்க யாருன்னா பிரிட்டன். அப்ப பிரிட்டன்ல வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுது. வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு பிறகு கிளமண்ட் அட்லி அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தர் புதிய பிரதமராக பதவி இருக்கிறாரு. அதன்படி அங்கிருந்து இப்ப இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கான ஒரு நகர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்தியாவுக்கு அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. கேபினெட் மிஷன் 1946ல பிரிட்டன்ல இருந்து ஒரு குழு இந்தியாவுக்கு வர்றாங்க. அதுதான் அமைச்சரவை தூதுக்குழு. 1946ல வர்றாங்க. அந்த அமைச்சரவை தூதுக்குழுல யார் யார் இருந்தாங்கன்னா சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், பெதிக் லாரன்ஸ், அலெக்சாண்டர் அப்படி சொல்லக்கூடிய இந்த 3 பேர் மிக முக்கியமானவங்க. இவங்க அடங்கிய குழு தான் வருது. அந்த குழு தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை ஒன்று உருவாக்குறதுக்கு பரிந்துரைக்கிறாங்க. 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படுது. அப்ப இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த அந்த குழு எது? கேபினெட் மிஷன் சொல்லக்கூடிய அமைச்சரவை தூதுக்குழு. அதுல யார் யார் இருந்தாங்க? சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், பெதிக் லாரன்ஸ், அலெக்சாண்டர் அப்படி சொல்லக்கூடிய 3 பேர் அடங்கிய அந்த குழு இருந்தது. அவங்க தான், அந்த குழு தான் என்ன பண்ணுச்சு? இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்க திட்டமிட்டுச்சு. அந்த இந்திய அரசியல் நிர்ணய சபை தான் இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கியது. சரிங்களா? ஓகே. இச்சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள் இந்த சபைக்குள்ள, இந்திய அரசியல் நிர்ணய சபைக்குள்ள யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியம். 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசர்களின் நியமன உறுப்பினர்கள். சுதேச அரசுகள் அப்படின்னு அப்ப இருந்துச்சு. சரிங்களா? ஹைதராபாத், காஷ்மீர், இந்த மாதிரி சுதேச அரசுகள் இருந்துச்சு. இது எல்லாமே இந்த சுதேச அரசுகள் எல்லாம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஒருங்கிணைத்தவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனாலதான் அவர் என்னன்னு சொல்றாங்க? இந்தியாவின் இரும்பு மனிதர், அதாவது பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த சுதேச அரசுகளின் பிரதிநிதிகள் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 93 பேர். மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில்
3 பேர் மற்றும் பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர் அப்படின்னு மொத்தம் 389, மொத்தம் 389 உறுப்பினர்கள் இந்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்தாங்க. நமக்கு தெளிவா சொல்லிட்டோம். அரசியல் நிர்ணய சபை அப்படின்றது சர் ஸ்டாபோர்டு கிரிப்ஸ் தலைமையிலான அமைச்சரவை தூதுக்குழுவின் வழிகாட்டுதல்படி உருவாக்கப்பட்டது. அந்த அரசியல் நிர்ணய சபை தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியது. அதுல யார் யாரெல்லாம் உறுப்பினர்களா இருந்தாங்கன்னா 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர், பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர் என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இந்த அரசியல் நிர்ணய சபையில இருந்தன. இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெறுது. இதுல ஒரு தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக முன்மொழிந்தவர் யாருன்னா சுஜிதா கிருபாலினின்னு சொல்லக்கூடியவங்க முன்மொழிகிறாங்க. இங்க தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்றைக்கு அவர் இறந்து விடுகிறார். யாரு? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அப்ப இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்டா யாரு சொல்லணும்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா அதனுடைய நிரந்தர தலைவராக பின்னாளில் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரியா கவனிங்க. 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் ஆண்டு நடைபெற்றது முதல் கூட்டம். அதுல தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே இறந்துட்டாரு. அந்த கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும் போதே இறந்துட்டாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா அவருடைய நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுறாரு சொல்லிட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசியல் HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி இந்த குழுவுல HC முகர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் VT கிருஷ்ணமாச்சாரின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் துணை தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த கூட்டத்தொடர் 11 அமர்வுகள், சரிங்களா, 11 செஷன்ஸ், 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இந்த அரசியல் நிர்ணய சபையுடைய கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளா நடைபெற்றதுன்னா 11 அமர்வுகள். இது பத்தி தெளிவா இன்னொரு பாடம் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அதை தனியா இந்த பாடம் முடிஞ்ச உடனே அதுவும் நம்ம நடத்திடுவோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. 11 அமர்வுகள் 166 நாட்கள் இந்த கூட்டத்தொடர் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்படுது. அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நிறைய நாடுகள்ல இருந்து எடுத்துதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க. ஏற்கனவே பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட பட்டய சட்டங்கள், சாசன சட்டங்கள், இந்திய அரசு சட்டங்கள், இது எல்லாத்துல இருந்தும் தேவையான கருத்துக்களை எடுத்துக்கிட்டாங்க. இதை தவிர்த்து வேற நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, அயர்லாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அனைத்து நாடுகள்ல இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தையும் படித்து அதுல இருக்கக்கூடிய சாராம்சங்களை எடுத்திருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்றத அடுத்த ஒரு வீடியோல, இப்ப நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்கிறோம், அடுத்த கிளாஸ்ல நம்ம அதையும் நம்ம பார்த்துருவோம். சரியா? ஓகே. இந்த கூட்டத்தொடர் 11 முடிச்சா அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும்படியை மேற்கொண்டது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு, அதுல பல்வேறு குழுக்கள் இருந்தது. அதுல சட்ட வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி யார் தலைவராக இருந்தாங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். அவர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி என்று அழைக்கப்படுறார். சரியா? டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்தவர் தான் யாரு? டாக்டர் அம்பேத்கர். எனவே அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை எனவும் சிற்பி எனவும் அழைக்கப்படுகிறார். இதுதான் இப்படிதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுது. சரியா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் என பலரால் விவாதிக்கப்பட்டது. இறுதியாக முகவுரை பலரால் விவாதிக்கப்பட்டு பத்திரிகையாளர்கள் முன்னாடி, மாகாண சட்டமன்றங்கள்ல பொதுமக்கள் முன்னாடி விவாதத்துக்கு கொண்டு வந்து இறுதியாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுது. அங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா முகவுரை இருக்கு. நேருவினுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த முகவுரை இருக்கு. முகவுரைனா என்னன்னு தனியாவே நான் உங்களுக்கு ஒரு அடுத்த வீடியோல கொடுக்குறேன். இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மட்டும்தான், முகவுரையை பத்தி மட்டும் தனியா ஒரு வீடியோ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குடியுரிமையை பற்றி ஒரு வீடியோ. இந்த பாடத்தவே தனித்தனியா பிரிச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இது நமக்கு இன்ட்ரோடக்ஷன் வகுப்பு தான். சரிங்களா? இப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கு? முகவுரை 22 பாகங்கள். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது முகவுரை 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், ஆர்டிகிள்ஸ் இருந்துச்சு, 8 அட்டவணைகள் இருந்துச்சு. தற்பொழுது 12 அட்டவணைகள் இருக்கு.
25 பகுதிகள் இருக்கு, 450க்கும் மேற்பட்ட சட்டப்பிரிவுகள் தற்பொழுது இருக்கு. ஆனா ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது எப்படி இருந்துச்சு? முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள் இருந்துச்சு. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது 14 மொழிகள், அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 14 இருந்தது. 1949ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்படுது. அந்த நாளை தான் நம்ம என்னவா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் தற்பொழுது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு தினம். நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அந்த நாளை தான் என்னவா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்திய அரசமைப்பு தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது என்னைக்கு நடைமுறைக்கு வருது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 1950 ஜனவரி 26. அதுதான் அந்த நாள் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த நாளை தான் நம்ம குடியரசு தினமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 1950 ஜனவரி 26 ஏன் அந்த குடியரசு தினமா கொண்டாடுறோம், ஏன் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அதாவது விடுதலை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிடுவாங்க. 1930 ஜனவரி 26 பூரண சுதந்திர தினம், பூரண சுதந்திர தினம், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருப்பாரு. 1930 ஜனவரி 26 இந்த நாளை நாங்க பூரண சுதந்திர தினமான நாங்க கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அறிவிச்சிருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அறிவிச்சிருப்பாரு. அந்த நாள் நடைபெறவில்லை, அது நிகழவில்லை, அது நடைமுறைக்கு வரல. போராட்டங்களுக்கு மத்தியில் அது தடுக்கப்படுது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கல, சரிங்களா? ஜவஹர்லால் நேருடைய ஆசை தான் அந்த நிகழ்வு அப்படியே அவருடைய மனதில் இருக்கு. ஆனா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ஜவஹர்லால் நேரு சொல்றாரு இது மாதிரி நம்ம அன்னைக்கு ஆசைப்பட்டோம், ஜனவரி 26 ஒரு நாள் நம்ம ரொம்ப நாளா விரும்பணும், அது நடக்கல. அதனால இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. நவம்பர் 26 இருந்து டிசம்பர் 26 ஜனவரி 26 கரெக்டா 2 மாதங்கள் தான் இருக்கு. அந்த நாளை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வருவோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஜனவரி 26 நம்ம குடியரசு தினமா கொண்டாடுறதுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்குமான காரணம். இப்படிதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது. இவ்வளவுதான். அடுத்து இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டமானது பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால கைப்பட இட்டாலிக் ஃபாண்ட், அதாவது சாய்வான எழுத்துக்களால் எழுதப்பட்டதுதான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம். இது இந்திய பாராளுமன்ற நூலகத்துல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பெட்டகத்துக்குள்ள வைத்து பாதுகாக்கப்படுது. கைகளால் எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம். உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு நம்ம சொல்றோம், சரிங்களா? ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பு கூறுகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இதான் முக்கியம். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். முகவுரை மட்டும் தனி கிளாஸ், முகவுரை மட்டும் தனியா ஒரு வகுப்பு கொடுப்போம். இது வரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி முகவுரைக்கு மட்டும் தனியா ஒரு கிளாஸ் வச்சிருக்கிறேன். அந்த ஒரு வீடியோ நீங்க பாத்துக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகில் உள்ள அனைத்து அரசியலமைப்புகளோடும் நீளமானதுன்னா லென்த்தியா போக முடியாது, மிக பெரியதுன்னு சொல்லலாம். அடுத்தது இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளுடைய அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. நம்மளா அத்தனையுமே உருவாக்கப்பட்டது கிடையாது, பல்வேறு நாடுகள்ல இருந்து பெறப்பட்டது. அது ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த கிளாஸ்ல எந்தெந்த நாடுல இருந்து என்னென்ன சாராம்சம் பெறப்பட்டது அப்படின்றத பார்ப்போம். அடுத்து பாருங்க, இது நெகிழாத்தன்மை மற்றும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் காணப்படுது. அடுத்தது கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை, கூட்டாட்சி முறை, கூட்டணி அரசு கிடையாது, கூட்டாட்சி அரசு. கூட்டணி அரசு வேற, கூட்டாட்சி அரசு வேற. கூட்டணி அரசுனா தற்பொழுது நரேந்திர மோடி தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்ப மோடி பாஜக பல்வேறு கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஆட்சி பண்றாரு இல்லையா, இதுக்கு பேர் தான் கூட்டணி கட்சி, சரிங்களா? சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவங்கெல்லாம் இருந்தாதான் அந்த கட்சி இந்த ஆட்சியை தொடரும் அப்படின்ற சூழல்ல இந்த தேர்தல் 2024 தேர்தலில் முடிவுல பார்த்தோம். இதுக்கு பேரு கூட்டணி ஆட்சி. இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து, கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சி வேற, அலையன்ஸ் சொல்லுவாங்க. கூட்டாட்சி வேற, ஃபெடரல் அப்படின்றது வேற. கூட்டாட்சினா என்னன்னா மத்தியில ஒரு அரசு இருக்கும், மாநிலத்துல ஒரு அரசு இருக்கும், மாநிலத்துக்குன்னு சுயமான பல துறைகள் இருக்கும், அதன்படி சிறப்பு தகுதிகளோட மாநில அரசு செயல்படும், மத்திய அரசு தனியா செயல்படும். இதுதான் கூட்டாட்சி அரசாங்கம். கூட்டாட்சி அரசாங்கம் வேற, கூட்டணி அரசாங்கம் வேற, தெளிவா தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவை ஒரு சமய சார்பற்ற நாடு ஆக்குது. உலகத்துல பல நாடுகள் சமயம் சார்ந்து இருக்கு, இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரி, சரிங்களா? இப்போ பாகிஸ்தான்னா ஒரு சமயம் சார்ந்த நாடு,
அது முஸ்லீம்களுக்கான ஒரு நாடுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்தியா அப்படி கிடையாது, ஒரு சமய சார்பற்ற நாடு, செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு தான் வழிவகுக்குது. அடுத்து சுதந்திரமான நீதித்துறையை வழங்குது, ஒரு அட்டானமஸ் பாடி, நீதித்துறை வந்து சுதந்திரமா செயல்படும் இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலையை வந்து வழங்குது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிவிக்குது. அதாவது 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்குரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை வந்து அறிவிக்குது. எந்தவித பாகுபாடுமின்றி இந்தியாவில் இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் 18 வயது நிரம்பினால் அவருக்கு வாக்களிக்கும் உரிமை உண்டு, வாக்குரிமை உண்டு என்பதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழிவகுக்குது. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த அந்த தொடக்கம் எப்படி உருவாக்கப்பட்ட குறித்த தகவல். இது போக இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்தி மட்டுமே தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம பதிவிடுவோம். இதுவரைக்கும் பொறுமையாக நம்முடைய சேனலை வீடியோ முழுசா பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த தலைப்புகள்ல வீடியோக்கள் வெளிவரும்.